கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகை எப்படி இருந்தது, இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை எப்படி இருக்கும் என்றும், முதல் வருகையில் எப்படி வந்தார், இரண்டாம் வருகையில் எப்படி வருவார் என்பதை குறித்து சில காரியங்களை இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். முதலில் இயேசுவின் முதல் வருகையை குறித்து பார்ப்போம். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும்படி வந்தார். மத்தேயு 20:28 மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். இயேசு கிறிஸ்து தனிமையாய் வந்தார். லூக்கா 2:7 அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடம் இல்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். பல தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறின. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னமே சொன்ன பல தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. இயேசு கிறிஸ்து மனித உருவிலே அதே சமயம் தேவனாகவும் வந்தார். லூக்கா 1:26 முதல் 38 வரை 31 சொல்லுகிறது, இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு கிறிஸ்து பாவத்தை சுமந்து தீர்க்கும்படி வந்தார். எபிரேயர் 9:28 கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். இயேசு கிறிஸ்துவை ஏளனம் செய்தனர். லூக்கா 22:63-64 இயேசுவை பிடித்து கொண்ட மனுஷர் அவரை பரியாசம் பண்ணி அடித்து அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அறைந்து, உன்னை அடித்தவன் யார், அதை ஞான திருஷ்டியினால் சொல் என்று அவரை கேட்டார்கள். இயேசு கிறிஸ்து தேவ ஆட்டுக்குட்டியாய் வந்தார். யோவான் 1:29 இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை குறித்து பார்ப்போம். இயேசு கிறிஸ்து ராஜாவாக வருவார். வெளிப்படுத்தின விசேஷம் 19:16 ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. இயேசு கிறிஸ்து பரலோக சேனையோடு வருவார். வெளிப்படுத்தின விசேஷம் 19:14 பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். மீதம் இருக்கும் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும். இயேசு கிறிஸ்து மேகங்களுடனே வருவார். வெளிப்படுத்தின விசேஷம் 1:7 இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமேன். இயேசு கிறிஸ்து தமக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்காய் வருவார். எபிரேயர் 9:28 கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையில் முழங்கால்கள் யாவும் அவர் முன் முடங்கும். பிலிப்பியர் 2:10 இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து யூத ராஜசிங்கம். வெளிப்படுத்தின விசேஷம் 5:5 யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்துரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். பிரியமான தேவ பிள்ளைகளை, முதல் வருகையின் போது இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாய் பாவத்தை வெறுத்து பாவிகளை நேசித்து இரட்சிப்பையும் சமாதானத்தையும் கொடுக்கும்படியாக தாழ்மையுள்ளவராய் அவமானம் நிந்தைகளை சகித்து கொண்டு மனிதனை மீட்க மனித அவதாரம் எடுத்து இந்த உலகத்திற்கு வந்தார். ஆனால் இரண்டாம் முறை இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரும்போது அப்படி அல்ல.
ராஜாதி ராஜாவாக, உலக மக்களை நியாயம் தீர்க்கும் நியாயாதிபதியாக, நீதிபதியாக இந்த பூமிக்கு மீண்டும் வரப்போகிறார். அவர் வரும்போது அவரை சந்திக்க பரிசுத்தமாய் உண்மையாய் வாழ வேண்டும். அப்படி வாழுகிறவர்கள் இயேசுவோடு கூட அவருடைய ராஜ்யத்தில் கண்ணீர், துக்கம், வேதனை இல்லாத இடத்தில் இருப்போம். இயேசுவுக்காய் வாழுவோம். இயேசுவை சந்திக்க ஆயத்தமாவோம். இயேசு உங்களை இந்த நாளில் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன்.